மேரி கிறிஸ்மஸ் வந்ததே தெரியல. பட் நல்ல படம் ஆனா. எனக்கெல்லாம் அந்த படம் ரொம்பவே புடிச்சிருந்தது. அந்த படத்துல வந்து விஜய் சேதுபதியுடைய அந்த கதாபாத்திரமா இருக்கட்டும், அவர் டிராவல் பண்ண அந்த விஷயமா இருக்கட்டும், கேத்ரினா கைஃபா இருக்கட்டும், ராதிகா ஆப்தேவா இருக்கட்டும், இவங்களுடைய அந்த நரேஷனா இருக்கட்டும், இது சொன்ன அந்த கதை ஓட்டம். ஒரு கிறிஸ்துமஸ் ராத்திரில நடக்கிற ஒரு சம்பவம், ஒரு கொலை. அந்த கொலைய செஞ்சது யாரு? எப்படி விஜய் சேதுபதி அதுக்குள்ள வந்து உள்ள வராரு? அவருக்கும் அந்த கொலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அ க கத்ரினா கைஃப்க்கும் அந்த கொலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? என்ன நடக்குது? 2 பேருக்குள்ள என்ன புரிதல் இருக்கு? யார் கொலையானவங்க? இதுல ராதிகா ஆப்தேவுடைய ரோல் என்னவா இருக்கு? அப்படின்றத எல்லாரையும் வச்சு ஒரு புள்ளியில இணைக்கிறதுக்கு முயற்சி எடுத்து ஒரு ராத்திரி கதையா அத வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே அழகா அத வந்து அந்த இயக்குனர் வந்து அ அத சொல்ல வேண்டிய விதமா அழகா வந்து சொல்லியிருந்தாரு. எக்ஸ்ப்ளைன் பண்ண விஷயமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் கொஞ்சம் லேக் மாரி ரொம்ப ஸ்லோவா இருந்தா கூட, இந்த ஜானர் டைப் ஆஃப் பீப்பிளுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். பட் ஹிந்தி படம்ன்ற ஒரு ஃபீல் இருந்ததுனால, தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகவே இல்ல. அவங்களும் அது பெருசா மெனக்கெடவே இல்ல. நார்த்ல நம்மால்